அரசு பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கும் இறுதிக்கட்ட பணிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்வையிட்டார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கும் திட்டத்தை நிறைவு செய்யும் நிகழ்ச்சி சென்னை ஒக்கியம் துரைப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு மாணவர்களோடு சேர்ந்து இறுதிக்கட்ட பணிகளை பார்வையிட்டார். அப்போது அங்கிருந்த பள்ளி மாணவர்களை நன்றாக படிக்கும்படி அமைச்சர் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் 22,931 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கும் திட்டத்தில் 150 பள்ளிகளில் இலக்கை நிறைவு செய்யும் பணி இன்று நடைபெற்றதாக தெரிவித்தார். அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் சுமார் 11.76 லட்சம் மாணவர்கள் பயனடையும் வகையில் திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோன்று அரசு பள்ளிகளில் 519.73 கோடி மதிப்பீட்டில் 8,209 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கும் பணிகள் தற்போது முடிவடையும் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த இரண்டு திட்டங்கள் மூலம் அரசு பள்ளியில் பயிலும் சுமார் 43.89 லட்சம் மாணவர்கள் பயனடைய உள்ளதாகவும் அவர் கூறினார். மாணவர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து கேட்டதற்கு புன்னகை என ஒரு திட்டம் கொண்டு வந்துள்ளோம், காலை உணவு வழங்கி வருகிறோம், சத்து மாத்திரை கொடுக்கிறோம், இவ்வாறு மாணவர்களை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் அண்ட் சேலம் இங்க சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 500 போர்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் போர்டு வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை அங்க தொடங்கி வச்சோம். அதோட இலக்கு என்பது கிட்டத்தட்ட 22,931 ஸ்கூல்ஸ்லையும் இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டோம். அந்த 22,931 ஸ்கூலுக்கான அந்த கடைசி பேட்சுக்கான சிஸ்டத்தை இன்னைக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்கூல்ஸ்க்கு இன்னையிலேருந்து கிளம்பி இப்போ எல்லா இடத்தையும் இதுக்கான இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு இன்னையோட அதை நிறைவு செய்வதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஹைடெக் லேப் கிட்டத்தட்ட ஒரு 8,209 ஸ்கூல்ஸ் வந்து ஹைடெக் லேப்ஸ் நம்ம வந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இன்னைக்கு அதற்கான பணிகளும் இந்த மாதம் நிறைவு செய்யும் பொழுது அதுவும் முழுமையாக கிட்டத்தட்ட அந்த ஹைடெக் லேப்ஸ்க்கான அந்த ப்ராஜெக்ட் காஸ்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 519 கோடி ரூபாய். அது ஐசிடி, அது உங்களுக்கு தெரியும். நமக்கும் ஒன்றிய அரசுக்குமான அந்த பங்கீட்டில் சமூக சிகிச்சா மூலமாக கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டது. அதில் அந்த முழு பணியும் அதுவும் நாம் நிறைவு செய்ய போகின்றோம்.